அண்மை செய்தி டெல்லியில் நடைபெறும் 2026 குடியரசு தின விழாவில் தமிழ்நாடு அலங்கார ஊர்திக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. குடியரசு தின விழாவில் தமிழக அலங்கார ஊர்திக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசின் அலங்கார ஊர்தி இடம்பெற மத்திய உள்துறை அமைச்சகம் தற்பொழுது ஒப்புதல் அளித்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழ்நாடு அரசின் அலங்கார ஊர்திக்கு தமிழக பசுமை மின்சக்தி என்ற தலைப்பில் தமிழ்நாட்டின் அலங்கார ஊர்தி குடியரசு தின விழாவில் இடம்பெறுவதாக தற்பொழுது தகவல் கிடைத்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, வணக்கம். தற்பொழுது குடியரசு தின விழாவில் தமிழக அலங்கார ஊர்திக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். டெல்லியில் நடைபெற உள்ள குடியரசு தின விழாவில் தமிழக அரசின் அலங்கார ஊர்தி பங்கேற்க மத்திய உள்துறை அமைச்சகம் ஒப்புதல் வழங்கியிருக்கிறது. 2026ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் தேதி நாட்டின் 77வது குடியரசு தினம் டெல்லியில் உள்ள கடமைப்பாதையில் கோலாகலமாக கொண்டாடப்பட இருக்கிறது. இதில் பல்வேறு மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்களின் அலங்கார ஊர்தி அணிவகுப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற இருக்கின்றன. இதில் பசுமை மின்சக்தி எனும் தலைப்பில் தமிழ்நாடு அரசின் அலங்கார ஊர்தி பங்கேற்க மத்திய உள்துறை அமைச்சகம் ஒப்புதல் வழங்கியிருக்கிறது. குறிப்பாக 2024இல் குடை ஓலை முறை குறித்த அலங்கார ஊர்தி குடியரசு தின நிகழ்ச்சியில் பங்கேற்றது. ஆனால் கடந்த ஆண்டு தமிழ்நாடு அரசின் அலங்கார ஊர்திக்கு அனுமதி வழங்கப்படவில்லை. இந்த நிலையில்தான் வரக்கூடிய 2026ஆம் ஆண்டு நடைபெற உள்ள 77வது குடியரசு தின நிகழ்ச்சியில் தமிழ்நாட்டின் அலங்கார ஊர்தி பங்கேற்க மத்திய உள்துறை அமைச்சகம் அனுமதி வழங்கியிருக்கிறது. பசுமை மின்சக்தி எனும் தலைப்பில் தமிழ்நாடு அரசின் அலங்கார ஊர்தி குடியரசு தின விழாவில் பங்கேற்க உள்ளது குறிப்பிடத்தக்கது. நந்தினி, விவரங்களுக்கு நன்றி.